இங்கே வேலைக்கு வந்திருந்த இடத்துல பார்க்கும்போது இது காடு பாரு இங்கே இப்படி வளர்ந்து கிடக்குது. இந்த செடி அழகாக இருக்குது. இதில் வெறும் பூக்கெல்லாம் பூத்துருக்கு. ஆனால் பூ எல்லாமே வாடி போயிடுச்சு. பார்க்கும்போது நல்ல பச்சைப்பாக இருக்குது. நல்ல பார்க்க நல்ல ஐஸ்வர்யமாக இருக்குது. கண்ணுக்கு குளுமையாக இருந்துருது. அப்படி பார்த்தப்போ நல்லா இருக்குது. பச்சைப்பு இருக்குது. அதில் பூ இருந்திருந்து பூவெல்லாம் வாடி போயிருந்து. பார்க்கும்போது ஏரியா ஃபுல்லாக இது இப்படி தான் இருக்குது. இந்த ஊரில் உள்ள பார்ட்டியோட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது அந்தூரைப்பட்ட இனத்தில்ப்பட்ட செடின்னு சொன்னாங்க. எனக்கு இதுக்கு பேர் தெரியாது. ஆனால் பார்க்கும்போது இங்கெல்லாம் இஷ்டம் போல் இதுதான் இருக்குது. ஒரு வயல் ஏரியாவில் கிடக்குது. முன்னாடி வீடு இருந்திருந்து அது இப்போ வீடு இல்லை. அதனால் இப்போ இது இஷ்டம் போல் இருக்குது. எக்கச்சக்கம் இருக்குது செடி. ஒரு 10-15 மூடு இருக்குது. நல்ல பங்கியாக இருக்குது. இதுதான் இந்த செடி. பார்த்து நல்ல அழகாக இருக்குது. இலை செடி போல் இருக்குது. நல்ல அழகாக பார்க்கும்போது நல்ல பச்சைப்பாக இருக்குது. கண்ணுக்கெல்லாம் நல்லா குளுமையாக இருக்குது. நம்ம பார்க்கல இல்லையா, அது ஆத்திமட்டத்தை பார்க்குறேன். இப்படி இந்த அளவில் இருக்குது. அது சொன்னாங்க, இந்த ஊருக்காரர் சொன்னாங்க, நல்ல அடிப்பொடி செடியாக்கும், நல்ல பார்க்க பங்கியாக இருக்கும், வீட்டுக்கு முன்னாடி வச்சா நல்ல அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம இது ஆத்திமட்டம் பார்க்குறது. தெரிஞ்சாலும் எனக்கு அது தெரியாது. நம்ம இப்படி பார்த்துக்கிட்டாது. நம்ம எல்லாம் கிருஷி தான் செய்கிறாங்க. அந்த செடியை பற்றி ஒன்றுமே தெரியாது. இது தெரிஞ்சிருந்தால் என்ன பேருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. இந்த இடத்துல இஷ்டம் போல் இருக்குது. நம்ம பார்க்கும்போது என்ன செடின்னு தானே தெரியாது. அப்படி அழகாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? பார்த்து பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல் அந்த செடி தான் இருக்குது. ஒருபாடு